உள்ள பாத்தீங்கன்னா சுவாமி வந்து சதுர வடிவ ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய சுவாமிங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய இவ்வளோ பெரிய ஒரு அந்த பானம் சொல்லக்கூடிய அந்த பானம் வந்து மிகப்பெரிய ஒரு பானம். இந்த லிங்கத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்ணமாக்கியிருக்காங்க. அது எங்க அப்படின்னா இந்த கோமுகம், அந்த தீர்த்தம் வரக்கூடிய அந்த கோமுகம் பகுதி வந்து இங்கே இருக்கும். இந்த இடத்த வந்து விண்ணமாக்கியிருக்காங்க. அதுவும் எதுக்கு காரணம்னா, இப்படி விண்ணமாக்கிட்டா இந்த சுவாமியை வந்து யாரும் வழிபட மாட்டாங்க அப்படின்றதுக்காக விண்ணமாக்கியிருக்காங்க. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக வந்து இந்த மாதிரி லிங்க திருமணிகளையோ இல்லை நந்தியையோ எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இங்கே யாரோ ஒருத்தவங்க வழிபடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி டைல்ஸ் வச்சுருக்குறாங்க. அவங்க பண்ணது என்ன அப்படின்னா, இந்த சுவாமியை வந்து ஒரு பீடத்து மேலே ஏற்றிருக்கலாம். ஏன்னா இப்படி வந்து சுவாமி வந்து அதாவது ஒரு மண்ணுக்குள்ளே இருந்த மாதிரியான கும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து அவங்க ஒரு டைல்ஸ் போட்டு சுற்றிலும் சுற்றுச்சுவர் கட்டி நல்லபடியாக தான் கும்பிடுறாங்க.